வணக்கம். கேன்சரை பற்றி தாங்க இந்த வாட்டியும். கேன்சர் மூச்சு அடைச்சி அதாவது மூச்சு அடைச்சி மூச்சு விட முடியாமல் போனவங்க கேன்சர் பேஷண்ட் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணுமா? முழுசாக பாருங்கள் வீடியோவை. ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். இவங்க கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணவங்க. கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு லங்ஸ் எல்லாம் பரவி இருக்குது. லங்ஸ் எல்லாம் பரவுன பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் காசு கட்டி பார்த்தாங்கங்க. ப்ரைவேட்டில் பார்த்தாங்க, காசு கட்டி ஸ்பெஷலிஸ்டில். அவங்களுக்கு லங்ஸில் டிபி, முதல்ல ஒரு வாரம் டிபினாங்களாம். அப்புறம் இன்னும் ஒரு வாரம் என்ன சொல்லியிருக்காங்க, நிமோனியா அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே இல்லை, லங்ஸில் கூமான், அதாவது கேன்சரோட கூமான் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க படுத்த படுக்கையா மூச்சு எழுந்திருச்சு, எப்படி சொல்லுவாங்க, எழுந்திருச்சு நடக்க முடியாது, திணறது, இந்த மாதிரி. சாப்பாடு எதுவுமே கஞ்சி கூடியும் அந்த படுக்கையில தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தார் அவங்க வீட்டுக்காரு. அவர் என்கிட்ட அவங்க ஆப்ரேஷன் போகிறது மணிக்கு என்கிட்ட பேசினவர். நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா போய் ஹாஸ்பிட்டலில், அதாவது காசு கட்டி எல்லாம் செஞ்சுட்டாங்க, ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சுட்டாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக அவங்களுக்கு, ஏன்னா முதல்ல பிரஸ்டில் தான் அவங்களுக்கு கட்டி இருக்குது. அவங்க ரிமூவ் பண்ண விஷயம் முதல்ல, ஆனால் பிரஸ்டில் உள்ளது தான் அவங்க த்ரெஸ் பண்ணது கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் செக் பண்ணி. ஆனால் அவங்க கர்ப்பப்பை எடுத்தாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக பிரஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவானுங்க, கீமோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காங்கிட்டு அவங்க இருப்பாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணி அவங்க இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. சாப்பாடு எல்லாம் படிக்கல, கஞ்சி விட்ற அளவுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை டாக்டர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால 2% தான் கீமோ கொடுப்போம், ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட சப்ளிமெண்ட் சாப்பிட்டு சிரோட்டோல், லிஃப்கோ, ஸ்ப்ரீலினா எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த சிம்லஸ் ப்ரா போட்டு 2 மாதம் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த 1 மாதம் ஒரே நாளில் படிக்க விட்டு எழுந்துச்சு சொந்தமாக பாத்ரூம் போனாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் அந்த நம்பிக்கையில் தான் துருசாக எடுத்தார். அவங்கள 2 மாதம் நான் சரியாக்கி அவங்க ஹஸ்பண்ட் கையில் கொடுத்தேன். டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் என்ன சொன்னேன்னா, கீமோ ஏற்றணும், இன்னும் ப்ரஷ் எடுக்காமல் இருக்கீங்களா? அப்போ அவருக்கு அதிர்ச்சி ஆகுமா ஆகாதா? அவர் சண்டை போட்டிருக்காருங்க அவர்கிட்ட. என்னன்னு சண்டை போட்டிருக்காரு, நீ தானே 2% எடுத்தால் போதும்னு சொன்ன, ப்ரஷ் எடுக்க தேவையில்லைன்னு. நான் தான் சொன்னேன், ஆனால் இல்லை முடியாது, உடனே இம்மிடியேட்டாக எடுத்தாகணும் ப்ரஷ்ஷை அப்படின்னு. அவர் என்கிட்ட சொன்னார், சிஸ்டர் என் வீட்டு ஒய்ஃபை கொண்டு போனால் இவனுக்கு கொண்டுருவானுங்க, பரவாயில்ல இதுக்காங்கிட்டு கொண்டு போகல, நம்மள இந்த ப்ராடக்ட் கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க, நான் இதே கண்டினியூ பண்ணிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த தவறை யாரும் செய்யாதீங்க, நீங்கள் நம்மளோட ப்ராடக்டை எடுங்க, கண்டினியூஸாக எடுங்க, கண்டிப்பாக நல்ல விஷயம். அதே நிமிஷம் அவங்கள என்ன செக் பண்ணணுமோ ஃபாலோ பண்ணணுமோ அதை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதீங்க. அந்த ஃபாலோ அப் கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியம். அங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன நம்ம உடம்புல இருக்குது, எப்படி இருக்குது, நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படின்றது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக அங்கே நீங்கள் போய் தான் ஆகணும். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அதே நிமிஷம் நம்மளோட சப்ளிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம சொல்கிற வைக்கும் முறைப்படி எடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை பற்றி இன்னும் மேலும் தெரியணும்னா, எனக்கு புலனம் பண்ணுங்க. என் புலனம் கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணிக்கணும், நான் உங்களை கைட் பண்ணுவேன், உங்களுக்கு உதவி செய்வேன். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து, அதாவது கனடா, ஸ்ரீலங்கா, இந்தியாவில் உங்களுக்கு கூட நான் நம்ம சப்ளிமெண்ட் அனுப்புகிறேன். இங்கே இருக்கிற மலேசியாவுக்கு அனுப்ப முடியாதாங்க, ஏன் பயப்படுறீங்க, தூரமாக இருக்குன்னு. புலனம் பண்ணுங்க. என் நம்பரை நான் இன்னுக்கும் பின் பண்ணுறேன். இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.